வணக்கம் தமிழ் பாமர்ஸ். நாங்கள் இப்போ ஒரு இந்த மாத கடைசியிலே ஒரு விதை போடுறதுக்காண்டி ஒரு மூலிகை உண்டு செய்ய போகிறோம். அந்த எருவையும் மண்ணையும் கலந்து செய்ய போகிறோம். அது குறைஞ்ச செலவில் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதை உங்களுக்கு காணித்தர போகிறோம். இப்படி செய்ய வரோம். நாங்கள் விதை சீக்கிரமாக முளைப்பதற்கு ஒரு கலவை ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறான்னு நீங்கள் வந்து பாருங்க. வாங்க பார்ப்போம். உலைக்காக பிடிச்சி வண்டில் எடுத்துக்கொண்டு வேற போகிறோம். ஏற்றி கொண்டு போய் செய்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். வண்டில் எடுத்து கத்தரிக்கண்டு, மிளகாண்டு, சிலோன் செத்தல் மிளகாயில் கொட்டை எடுத்து வச்சுக்கிறோம். குடா மிளகா, கத்தரி கொட்டை எல்லாத்தையும் விதைக்க போகிறோம். அந்த மண் கலவையில் தான் செய்து போட்டு விதைச்சி போட்டு இந்த மாத கடைசியில் எல்லாம் விதைச்சி விட்டுட்டோம். அதுக்கு பிறகு ஒரு மாதம் செல்லும் முளைக்கிறதுக்கு. முளைச்சா பிறகு பேருந்து ஒன்றா பிடுங்கி கொட்டி வைக்க வேண்டியான், கண்டு வைக்க வேண்டியான். இதுகள் எங்கெந்த ஆயுதங்கள் வைக்கிற இடம் இது. இந்த இதுகளுக்காக சாமானெல்லாம் வச்செடுக்கிறது. இப்போ இதை எடுத்துக்கொண்டு போவோம். மண் கலக்கிறதுக்கு இதுதான் அந்த சாமான் ஏற்றுற, மண் ஏற்றுற, கல் ஏற்றுறது. எங்கள்கிட்ட 4-5 வண்டில் நிற்கிது. இதுக்குள்ள அடுக்கி இருக்குது சாமான். இதெல்லாம் எங்கள்கிட்ட மைசன் சாமான் வச்செடுக்கிற இடங்கள். இதுக்கு குளிருக்கு வாழை கொட்டியையும் கொண்டு வச்சுருக்குறோம். இதுக்கு போகிற ஒன்றும் போக்கையில் சப்பாத்துகள், சூவல், மம்பட்டியல், கோடாளியல் எல்லாம் இதுக்கான் வச்செடுக்கிறது. இப்போ போய் அங்கே போய் மண்ணை கலக்கணும். வாங்க. இந்த வாங்க எல்லாம் குத்தி சாரி எல்லாம் விட்டாச்சு. இந்த முறை நல்ல விளைச்சல் விளையும் தான் நினைக்கிறேன். எல்லாம் இது போட்டு குதிரை சாணம் எல்லாம் போட்டு கிளாரி பழத்தி விட்டாச்சு. 5ஆம் மாதத்துக்கு பிறகு தான் கண்டு நடுறது. இப்போ விதைகள் போட்டு மூடி வைக்க வேண்டியதான். இந்த மணல் மூட்டை வந்து யூரோப்பாவில் எங்கேயும் வேண்டலாம். 25 கிலோ. இதை போட்டு தான் நாங்கள் இப்போ கலை செய்ய போகிறோம். இந்த 25 கிலோ ஆடி இதான் இந்த பேர் வழி. இது வந்து நாங்கள் சொல்கிறாண்டா அந்த குறுமணல், பெரிய மணல் இதோடு சேர்த்து வேறு ஒரு எருவும் சேர்த்து போட்டால் கண்டுகள் ஐதாக முளைக்கும். இது இந்த மூட்டை மண் அன்றைக்கு கடையில் வேணுன மண் தான், வீடியோவில் காட்டியிருப்போம். இதையும் சேர்த்து தான் போடணும். பேர் வழி. இந்த மண் தான் அன்றைக்கு வேணுனது. 240 லிட்டர். இதை கொண்டு அங்கே ஆமாம் தள்ளுறதுக்கு 2 முட்டை குடிக்கணும் போகிறாங்க. 25 கிலோவும் 40 லிட்டரும். தோட்டக்காரன் செய்கிறதாண்டா இவ்வளோ கஷ்டப்பட வேணும். நாங்கள் ஊரில் இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. இதுதான் எங்கள் நாங்கள் இப்போ கலவை செய்ய போகிறோம். இது ஒன்றுக்கு ஒரு வாக்கு இந்த குறுமணல் போட வேணும். இது வந்து குறுமணல் ஒரு வாக்கு போட போகிறோம். இதுக்குள்ளே கலப்போம் உண்டு. அடுத்தது வந்து 4 வாக்கு எரு போட போகிறோம். இதுவும் நல்லது. இதுதான் ஒரு வாக்கு குறுமணல் போட்டுறாங்க.
இப்போ இதில் 4 வாக்கு போடணும், 1க்கு 4 இது பசை போட்டு விட்டா சரி. இது உண்டு. இப்போ வந்து ஒரு வாக்கு குறுமணல் போட்டிருக்கோம். வந்து 1க்கு 4 எரு போட்டிருக்கோம். இந்த கடையில் விற்கிற பொக்கம் உண்டு. அதுக்கு பிறகு காய வச்ச குதிரைச்சாணம் இது எடுத்து நல்லா காஞ்சி உளுத்து இதையும் போட்டுட்டு கலவை செய்ய போகிறோம். அப்படின்னா தான் அந்த கொட்டை முளைச்சி வேர் ஓடும். ஐல தனியாக எரியில் போட்டால் எரியிடும். இதுதான் தண்ணி உடையக்க எல்லா இடமும் தீரிப்பாயும். இப்போ 3 இதுவும் போட்டாச்சு, போட்டு கிளறி விட்டாச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு பக்கத்து தோட்டக்காரன் தான் சொல்லி தந்தவர். இப்படி செய்யுங்கோ, இந்த முறை விதைகளை போட்டுட்டு சொல்லுங்க என்ன மாதிரி வருதாண்டு. அப்போ நாங்கள் அதே மாதிரி அவர் செய்து அவர் கண்டுகள் முளைச்சி நல்லா தான் வந்தது. நாங்கள் வைக்கிற கண்டுகள் இதாக வாரையில் பெரிய. இந்த முறை அவர் சொன்ன மாதிரி செய்து பார்ப்போம். இப்படி பெரிய பக்கக்காய் போட்டுட்டு விதையில போட்டு இப்போ ஒரு வாக்கு குறுமணல் போட்டிருக்கிறோம். அதோட கடையில் வேணுன்னா பசலை மண் போட்டிருக்கிறோம் 4 வாக்கு. அதை தொடர்ந்து காய வச்ச குதிரைச்சாணம். எங்கள்கிட்ட உமி இல்லை, உமி தான் முறைக்கு போடணும். உமி இங்கே எடுக்கிற கஷ்டம். ஆனால் குதிரை சாணம் காய வச்சுட்டு அதை ஒரு 2 வாக்கை போட போகிறோம். இந்த பாருங்கள், தோட்டத்துக்காக போட்டிருக்கோம் குதிரை சாணம். அது மேலே காஞ்சி வந்து வைக்கல் இருக்குது. அதையும் கலந்து விட்டால் தான் அந்த கண்டுகள் கொட்டைகள் முளைச்சி விதைகள் முளைச்சி எல்லாம் இதாக ஐஸாக வரும். இங்கே பாருங்கோ, கலவை செய்தாச்சு, 3 டைம் போட்டு கிளாரி எல்லாம் செய்தாச்சு. இது நாளைக்கு நாங்கள் ஒரு பக்குக்க போட்டு ஒரு வக்கிற மிளகாய் கொட்டையும் ஒரு வக்கில் கத்திரிக்காய் கொட்டையும் ஒரு வக்கில் பப்ரிக்காய் கொட்டையும் விதைச்சி போட்டு இறுக்கி பையில் போட்டுட்டு ஒரு 15 கிராட வைக்கக்கு வைக்கணும். வச்சா தான் நல்லா இருக்கும். இதை கொண்டு நாங்கள் அந்த கொட்டில் இருக்குது, ஆனால் அதுக்கும் குளிர் தான், பார்த்துட்டு தான் செய்ய போகிறோம். இந்த வாக்குக்காக நாங்கள் விதைகளை விதைக்க போகிறோம். ஒவ்வொரு அங்கே வீட்டாக வாக்கு இருக்குது. இந்த டொவியல் வார வாக்கு, சாப்பாடு சாமான் வார வாக்குகள் கடையில் கேட்டால் தருவாங்க. அதுதான் கண்டுகளை விதைகளை விதைச்சி போட்டு வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். போட்டால் காணும் போட்டு உளுத்தி விட்டால் சரி. இதை பேர்ந்து மூடி விட்டால் சரி. தண்ணி அடித்து ஸ்ப்ரே அதால் அடிக்கவும் தண்ணி. இதையே நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் ஜெர்மன், பெல்ஜியம், பிரான்ஸு, இத்தாலி எல்லா தமிழ் ஆக்கள் நீங்கள் செய்யணும் வேண்டாம். இப்படி ஒரு வக்கு எடுத்து செய்து பாருங்க, நல்லா வரும் கண்டு. இந்த கலவை செய்து பார்த்து செய்யுங்க. இது வந்து ஹொலண்டில் பக்கத்து தோட்டக்காரன் எங்களுக்கு சொல்லி தந்தவர், இந்த முறை கையாள சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம்